Hi, hello, welcome to Vika. So this is part 4 of geography. So இதுக்கு முன்னாடி நீங்க part 1, part 2 and part 3 பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா மட்டும் தான் இந்த நம்ம சொல்ல போற விஷயம் புரியும். ஓகேங்களா? So இப்போ இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா we are going to see about the Great Indian Desert. So அதாவது இந்த தார் டெசர்ட் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த தார் டெசர்ட் தெரியும் நமக்கு இந்தியாவில் ஒரே ஒரு டெசர்ட் தான் இருக்கு இல்லையா? அது எங்கன்னா கன்சிடர் திஸ் as ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ இது ராஜஸ்தான் கீழே குஜராத்தில் என்ன சொல்லுவாங்க, ரான் ஆஃப் கட்ச், இன்னொன்று கல்ஃப் ஆஃப் கட்ச், இன்னொன்று கல்ஃப் ஆஃப் கம்பத்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நம்ம டயக்ராமில் வச்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மவுண்டன் ரேஞ்ச் போயிட்டு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இங்கே போயிட்டு இந்த மவுண்டன் ரேஞ்ச் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரவலிஸ் மவுண்டன். Aravallis or Aravalli Mountains. இந்த அரவாலி மவுண்டன்ஸ் ஓகேங்களா, இந்த அரவாலி மவுண்டன்ஸ்னால தான் ராஜஸ்தானில் இந்த டெசர்ட் இருக்கு. அது ஏன் இந்த மவுண்டன்னால இந்த டெசர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம ரெயின்ஃபால் பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெசர்ட் ஓகேங்களா, பாலைவனம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னா. ஸோ இந்த டெசர்ட் எப்படி பிரிக்கலாம்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டெசர்ட், இன்னொன்று கோல்ட் டெசர்ட். இல்லையா? ஸோ டெசர்ட்னாலே ரெண்டு, ஒன்று ஹாட் டெசர்ட், இன்னொன்று கோல்ட் டெசர்ட். சிம்பிளாக முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், டெசர்ட்னாலே என்னென்னா அங்கே ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிலோ 25 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் கீழே ரெயின்ஃபால் பதிவாகும் போது எந்த விதமான வெஜிடேஷனும் இல்லாத போது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டெசர்ட் சம்டைம் ஹாட்டாகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற டெசர்ட் எந்த டெசர்ட்னா தட் இஸ் அ ஹாட் டெசர்ட். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கிற தார் டெசர்ட் என்ன டெசர்ட்னா என்ன டெசர்ட்? ஹாட் டெசர்ட். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் இருக்கிற இந்த தார் டெசர்ட் வேர்ல்டில் பார்க்கும்போது எத்தனாவது லார்ஜஸ்ட் டெசர்ட் பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் டெசர்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? வேர்ல்டில் டெசர்ட் பார்க்கும்போது ஸோ இதை வச்சு பார்ப்போம் எங்கெங்கே டெசர்ட் ரீஜன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வேர்ல்டு ரீஜனில் டெசர்ட் எடுக்கும்போது நம்ம தார் டெசர்ட் 7th லார்ஜஸ்ட் டெசர்ட். அதே மாதிரி இந்த டெசர்ட்ஸ் எல்லாமே வேர்ல்டில் இருக்கிற டெசர்ட் எல்லாமே, வேர்ல்டில் இருக்கிற பாலைவனம் எல்லாமே எந்த ஏரியாவில் இருக்குன்னா இந்த ட்ராபிக்கல் ரீஜன். இந்த ட்ராபிக் அதாவது ட்ராபிக்கல் பிட்வீன் இருக்கு இல்லையா, சப் ட்ராபிக்கல் ரீஜன் 30 டிகிரி நார்த், 30 டிகிரி சவுத், இதுக்குள்ள தான் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே என்ன சொல்றோம் நம்ம ஹாட் டெசர்ட்ஸ். அப்போ இந்த கேஸ் டேக் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஓகேங்களா, யூரோப், ஏசியா எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் அது இன்னும் இட் இஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த சைட் ஒரு விதமான டெசர்ட், நார்த் அமெரிக்காவோட எஸ்ட் டெசர்ட் இருக்கு. அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் இந்த பக்கம் ஒரு டெசர்ட் இருக்கு. ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த பகுதி ஃபுல்லாக ஆப்பிரிக்கா பகுதி ஃபுல்லாக இது டெசர்ட். இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் நம்ம இந்தியா தார் டெசர்ட், அதெல்லாம் நம்ம இங்கே கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டுருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட வெஸ்டர்ன் சைட் இஸ் ஃபுல் ஆஃப் டெசர்ட். நம்ம நினைக்கிற மாதிரி ஆஸ்திரேலியா ரொம்ப வெஜிடேஷன்லையும் ரொம்ப ஃபேமஸாக இல்லை. ஆஸ்திரேலியா முக்கால்வாசி என்னதான் இருக்குன்னா டெசர்ட் தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி நம்ம மக்கள் என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும், நம்ம என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ராஜஸ்தான்னாலே டெசர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான்னாலே ஃபுல்லாக டெசர்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை இல்லை. எங்கே பார்த்தீங்கன்னா அபோவ் 2/3 ஆஃப் ராஜஸ்தான் மட்டும்தான் டெசர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, ஆராவலிஸ்க்கு இந்த பக்கம். ஓகேங்களா? ஸோ ஆராவலிஸோட வெஸ்டர்ன் சைடா ஈஸ்டர்ன் சைடா, ஆராவலியோட வெஸ்டர்ன் சைடு தான் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்க, தார் டெசர்ட். ஓகேங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாக தான் விச் வி கால் as என்ன டெசர்ட், தார் டெசர்ட். அப்போ தார் டெசர்ட் இன்னொரு அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். தார் டெசர்ட் என்ன ஆக்ட் ஆகுது, இதுதான் ராஜஸ்தான்னா பக்கத்தில் என்ன இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு என்னவாகவும் ஆக்ட் ஆகுது, இட் ஆக்ட்ஸ் as the பார்டராகவும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பார்டராகவும் நம்ம தார் டெசர்ட் ஆக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே நார்த் அமெரிக்கா டெசர்ட் இருக்கு, சவுத் அமெரிக்கா டெசர்ட் இருக்கு, ஆப்பிரிக்காவில் ஒரு டெசர்ட் இருக்கு, இங்கே இருக்கு, இந்தியாவில் இருக்கு, தனி இருப்பாங்க. ஸோ இந்த டெசர்ட் ஓகேங்களா, ஸோ when we come to this desert, இந்த டெசர்ட் பேர் என்னன்னா மோஹாவே டெசர்ட்.
நார்த் அமெரிக்காவில் யூஎஸ்ல எங்கேனா சொன்னால் கலிஃபோர்னியா. ஸோ கலிஃபோர்னியா பக்கத்தில் இருக்க டெசர்ட்னு கேட்டாங்கன்னா மோஹாவே டெசர்ட். இந்த பார்ட் ஜென்ரலாக எஸ்எஸ்சியில் தான் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம எந்த டெஸ்ட் சைடா ஈஸியாக கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் என்ன கேட்பாங்கன்னா நார்த் அமெரிக்காவில் என்ன டெசர்ட்டு, சவுத் அமெரிக்காவில் என்ன டெசர்ட்டு, இன்ஃபேக்ட் டிஎன்பிஎஸ்சியில் ஜிகே கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம் ஓகேங்களா. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மேப் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஈஸியாகவும் நல்ல மண்டையில் இருக்கும் இல்லையா. அடுத்தது பாருங்க, கீழே வந்து மெக்சிகோ, மேலே கனடா இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கும், கீழே என்ன இருக்கும் மெக்சிகோ கீழே ஃபுல்லாக என்ன அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் மெக்சிகோ சைடில் இருக்க டெசர்ட் அதான் என்ன சொல்கிறோம், சோனாரன் டெசர்ட் ஓகேங்களா. சோனாரன் டெசர்ட். நெக்ஸ்ட் when we come to South America, சவுத் அமெரிக்காவில் இருக்கிற சைட் டெசர்ட் பேர் என்னன்னா அட்டகாமா டெசர்ட். சவுத் அமெரிக்கா கீழே இருக்கிற டெசர்ட் பேர் அட்டகாமா டெசர்ட். அண்ட் ஓகேங்களா. ஸோ அண்ட் திஸ் சைட் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா பக்கத்தில் என்ன சொல்றாங்க சிம்பிளா the great Australian desert அப்படின்னு சொல்றாங்க. the great Australian desert. அண்ட் இந்த பக்கம் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச டெசர்ட் ஓகேங்களா, which is the largest desert அப்படினா நம்ம சின்ன படிச்சிருக்கோம் இல்லையா, சஹாரா டெசர்ட். இந்த டெசர்ட் சஹாரா டெசர்ட் ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து ஒரு காமனான ஃபியூச்சர் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், டெசர்ட் எப்பயுமே எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒரு காண்டினென்ட்டோட வெஸ்டர்ன் சைடு. கரெக்டா, நார்த் அமெரிக்கால வெஸ்டர்ன் சைடு, சவுத் அமெரிக்கால எங்க இருக்கு வெஸ்டர்ன் சைடு இருக்கா, அதே மாதிரி ஆப்பிரிக்கா ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் சைடு, இங்க வெஸ்டர்ன் சைடு. ஆனா இந்தியா இஸ் an எக்ஸெப்ஷன். இந்தியா மட்டும் எக்ஸெப்ஷன் ஆகும். அது ஏன்னு நம்ம பார்க்கலாம். மெயினா இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினா இந்த ஏன் இந்த வெஸ்டர்ன் சைடுல ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த டெசர்ட்ஸ் எல்லாம் ஏன் வெஸ்டர்ன் சைடில், ஏன் ஈஸ்ட் இருக்காது, ஏன் சென்ட்ரல் இருக்காது, வெஸ்டர்ன் சைடில் மட்டும் ஏன் இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் இப்படி வரும். அதே மாதிரி இன்னொரு விண்ட் பார்த்தீங்கன்னா இது கம்மன் அட்டாக் லைக் திஸ் ஓகேங்களா, ஒரு விண்ட் இப்படி வரும். அதே மாதிரி கீழே ஓகேங்களா, ஆப்பிரிக்காவில் மேலே டெசர்ட் இருக்கும், கீழே இன்னொரு டெசர்ட், கீழே இந்த பக்கம் டெசர்ட் இருக்கும். இந்த டெசர்ட் பேர் என்ன சொல்கிறோம், நம்பீப் டெசர்ட். இந்த டெசர்ட் பேர் நம்பீப் டெசர்ட் ஓகேங்களா. அதே மாதிரி மேலே ஒரு கரண்ட்டு, கீழே எப்படி ஒரு கரண்ட் போகும், ஆனால் அதே மாதிரி கீழே ஒரு கரண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன கலரில் போட்டிருக்கோம், ப்ளூ கலரில் போட்டிருக்கோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ என்னன்னா when you study ஓஷன்ஸ் படிக்கும், ஓஷன்ஸ் டாபிக் எடுக்கும்போது நம்ம எடுப்போம். ஸோ ஓஷன்ஸ் டாபிக் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப க்ளீனாக புரியும். இதெல்லாம் என்ன கரண்ட் சொல்கிறோம்னா கோல்டு கரண்ட் ஓகேங்களா, கோல்டு கரண்ட். ஓஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கடலில் வார்ம் கரண்ட், கோல்டு கரண்ட் அப்படி இருக்கும். அப்போ எங்கெல்லாம் இந்த கோல்டு கரண்டோட எஃபெக்ட் வருதோ ஓகேங்களா, இங்கே ஒரு கோல்டு கரண்ட், இங்கே ஒரு கோல்டு கரண்ட், மேலே ஒரு கோல்டு கரண்ட் வந்தாலும் கீழே கோல்டு கரண்ட், இங்கே ஒரு கோல்டு கரண்ட். ஸோ எங்கெல்லாம் கோல்டு கரண்ட் வருதோ, கோல்டு கரண்ட் லைக் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக டெசர்ட்ஸ் இருக்கும் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் பேர் ஸோ கலிஃபோர்னியன் கரண்ட். இது பேர் பெருவியன் கரண்ட் or Humboldt current, Peruvian current or Humboldt current ஓகேங்களா, Peruvian or Humboldt. இங்க ஆப்பிரிக்கால வர கரண்ட் பேரு சோ Canary current, Canary current. இங்க வர கரண்ட் Benguela current. அதே மாதிரி இந்த கரண்ட் ஏன் இப்படி வருது, இது ஏன் இப்படி வருது, இப்படி வர மாதிரி இங்கேயே வந்து அடிக்கூடாதா, இப்படி அண்டர்ஸ்டாண்ட். இங்கே இப்படி கரண்ட் வருது, ஆனால் கீழே இருந்து மட்டும் ஏன் எப்படி போகுது, ஏன் கீழே போகிறது இப்படி, அதே மாதிரியே மேலே மாட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அதை நம்ம தனியாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எங்கே போகுது, ஆப்பிரிக்காவில் போகுது இல்லையா. ஸோ ஆப்பிரிக்காவில் போகிறது பெஸ்ட்டு ஆஸ்திரேலியன். ஸோ எஸ்எஸ்ஏ ரொம்ப வாட்டி கேட்டிருக்கான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கோல்டு கரண்ட் கேட்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, எங்கெல்லாம் நம்ம ப்ளூ கலரில் போட்டிருக்கோம் அதெல்லாம் என்ன கரண்ட், கோல்டு கரண்ட் ஓகே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி வச்சுக்கோங்க, பாருங்க உங்களுக்கு புரியும். ஆனால் நம்ம இந்தியாவில் ஃபார்ம் ஆன டெசர்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஃபார்ம் ஆன டெசர்ட்டு எதனால, கோல்டு கரண்ட்னால தான் இல்லை, எதனாலனா இந்த ஆராவலி என்ற ஒரு மவுண்டனால் ஓகேங்களா. ஆராவலி என்ற மவுண்டனால் தான் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, டெசர்ட் நம்ம ஊரில் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. அப்போ ஹாட் டெசர்ட்டோட காரணம், ஹாட் டெசர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இது எந்த லேட்டிடியூட்ல இருக்கு, ஹார்ஸ் லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க.
ஹார்ஸ் லேட்டிடியூட் இருக்குது, அதுதான் முக்கியமான காரணம். செகண்ட் முக்கியமான காரணம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கரண்ட். இதுதான் ரெண்டு முக்கியமான கரண்ட். அதே மாதிரி ட்ரேட் விண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரேட் விண்ட்ஸோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த பக்கம் தான் அடிக்கும், ஈஸ்ட் சைடு தான் அடிக்கும், வெஸ்டர்ன் சைடு ஆஃப் கான்டினென்ட் அடிக்காது. எங்களா ட்ரேட் விண்ட்ஸ் ஈஸ்டர்ன் சைடு அடிக்கும், வெஸ்ட் சைடு வரைக்கும் வராது. அதனால தான் இந்த வெஸ்ட் சைடு இந்த மூணு இம்பாக்ட். ஸோ திடீர்னு எக்ஸாமில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் கூட கொஸ்டின்ஸ் வரலாம். வாட் ஆர் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் டெசர்ட். எதனால டெசர்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நம்ம போட்டோம்னா எக்ஸ்ட்ரா மார்க் நம்ம ஃபெச் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஆராவலிஸ் இந்த பக்கம் தான் டெசர்ட் இருக்கும், இந்த பக்கம் தான் என்னன்னா ரொம்ப அரிடான ரீஜன், ரொம்ப அரிட். அதாவது இந்த முற்றிலும் டெசர்ட் சொல்லுவோம் இல்லையா, அது எதுனா ஆராவலியோட வெஸ்டர்ன் சைடு. அது பேர் என்ன சொல்றாங்கன்னா மருஸ்தாலி. அது பேரு மருஸ்தாலி. ஸோ ஆராவலியோட வெஸ்டர்ன் சைடு கம்ப்ளீட்டா டெசர்ட்டா இருக்குது, ஃபுல்லாவே பாலைவனமா இருக்கிறது பேர் என்னது மருஸ்தாலி. அப்ப ஆராவலிக்கு இங்கிட்டு, அதாவது ஆராவலியோட ஈஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா செமி அரிடா இருக்கு. அது என்ன செமி அரிடு, அந்த அளவுக்கு என்னவா இல்லை, அந்த அளவுக்கு டெசர்ட் ஃபார்மேஷன் இருக்காது. அந்த செமி அரிட் ஆஃப் ஆராவலி பேர் கேட்டாங்கன்னா பாங்கர். அந்த செமி அரிட் ஆஃப் ஆராவலி பேர் என்ன கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பாங்கர். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி வேற சொல்லலாம் இல்லையா, இந்த மவுண்டன் வச்சு சொல்லலாம். இந்த ஆராவலி மவுண்டன் இருக்கா, இந்த ஆராவலி மவுண்டன் எந்த ஸ்டேட்ல ஆரம்பிக்குது, குஜராத்ல ஆரம்பிச்சு இட் கோஸ் அப் டு டெல்லி. அப்போ கொஸ்டின்ல எக்ஸாம் எப்படி கேட்கலாம், நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆராவலின்ற ஒரு மவுண்டன் வெறுமனே ராஜஸ்தான்ல தான் இருக்கா, கிடையாது. குஜராத்ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுது, டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்காக தான் முக்கியமான விஷயம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், என்ன ரேஞ்சு ஆராவலி தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஆராவலி இந்த சைடு வெஸ்ட் சைடு தான் ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்குது, ஈஸ்ட் டெசர்ட்டாக இல்லை, வெஸ்ட் பேர் தான் ஃபுல்லாக அரிடாக இருக்கும். ஓகே, முற்றிலும் பாலைவனமாக இருக்கும், அது பேர் மருஸ்தாலி சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் சைடு பேர் பாங்கர் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டுங்களா. ஸோ இந்த ஆராவலி ரேஞ்சில் தான் முக்கியமான ஒரு ரிவர் வருது இல்லையா, முக்கியமான ஒரு ரிவர் வந்து இந்தியாவில் வருது. அந்த ரிவர் பேர் தான் லூனி ரிவர். இந்த ரிவர் பேர் தான் லூனி ரிவர். இந்த லூனி ரிவர் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். இந்த லூனி ரிவர்ன்றது ரொம்ப முக்கியமான ரிவராக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா எல்லா ரிவர்ஸுமே கடைசியில் போய் இதில் கலக்கும், கடலில் கலக்கும். ஆனால் சம் ரிவர்ஸ், சில ரிவர்ஸ் வந்து போய் கடைசியில் கடலில் கலக்காது. அப்படிப்பட்ட ஒரு ரிவர் தான் பார்த்தீங்கன்னா லூனி ரிவர். அதனால தான் லூனி ரிவரை இன்லேண்ட் ட்ரைனேஜ் சொல்லுவாங்க. இன்லேண்ட் ட்ரைனேஜ்னா அது போய் எங்கேயுமே கலக்கல, நம்ம இந்தியா லேண்ட், இந்த லேண்டுக்குள்ளேயே ட்ரைன் ஆகுது அப்படின்ட்டு. இந்த ராஜஸ்தான்ல அதே மாதிரி என்ன ஃபேமஸ் அப்படின்னா, ராஜஸ்தான்ல என்னது சலைன் லேக்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது சலைன் லேக்ஸ்னா என்னன்னா, சில லேக்ஸ்ல சலினிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது சால்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாம்பார் லேக். ஓகேங்களா. ஸோ சாம்பார் லேக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன லேக்னு கேட்டாங்கன்னா என்ன லேக், தட் இஸ் அ சலைன் லேக்ஸ். இந்த சாம்பார் லேக் எங்க இருக்கு அப்படின்னா ரிவர் லூனி இருக்கு இல்லையா, ரிவர் லூனி ஒரு பார்ட். ஸோ அப்போ ரிவர் லூனி passes through சாம்பார் லேக்கான்னு கேட்டா எஸ், இட் passes through என்னது சாம்பார் லேக். ஓகேங்களா. ரிவர் லூனி சாம்பார் லேக்ல பாஸ் ஆகுது. இந்த சலைன் லேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சலைன் லேக்ஸ்க்கு ஒரு நேம் இருக்கு, அது பேர் தான் தந்து. என்ன சொல்றாங்க, தந்துன்னு சொல்றாங்க. அப்ப மருஸ்தாலினா என்ன, மருஸ்தாலினா எங்க இருக்கு, இந்த பக்கம் பாங்கர்னா என்ன, சலைன் லேக்ஸ் தாங்கன்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரீசெண்டாக இப்போ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ ராஜஸ்தான்ல இட்ஸ் தெரியும் இல்லை, மெயினாக ராஜஸ்தானோட ஆக்சுவல் நேமும் ராஜபுத்தனா. ராஜஸ்தான் ஆக்சுவல் நேம் சொல்லுவாங்க ராஜபுத்தனான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியா இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது 23 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்த மன்னர்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ள வந்து ஜாயின் பண்றாங்க. இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லாருமே என்னது ராஜா இல்லையா. ஸோ அவங்க வந்து பேர் வச்சுக்கிறாங்க ஹோம் ஆஃப் ராஜா, ஹோம் ஆஃப் ராஜா. அதுதான் பின்னாலே என்ன ஆகுது ராஜஸ்தான். சரிங்களா. ஸோ ராஜபுத்தனா ராஜ்புத், பின்னாலே ராஜாசா வந்தாங்க, ராஜாசா
அதாவது ராஜாவோட ஊர், அதனால ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் நவ் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டெசர்ட், திஸ் தார் டெசர்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? இந்த தார் டெசர்ட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்கு? இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா, இதோட எக்ஸ்டென்ட், நம்ம டெசர்ட்டோட எக்ஸ்டென்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக டுவர்ட்ஸ் எதுக்கு வந்துருக்கோம்? டுவர்ட்ஸ் த கிரேட் பிளெயின்ஸ்லாம் வந்துருக்கு. நம்ம போன சீரீஸில் பார்த்தோம், கிரேட் பிளெயின்ஸ் தான் ஃபுல்லாகவே என்ன ஆகிட்டு இருக்கு? அக்ரிகல்ச்சர் நம்மளை காப்பாற்றுது, வெஜிடேஷன் அதிகமாக இருக்கு, எல்லாமே பார்த்து. அப்போ இந்த மாதிரி ஒரு மேஜரான விஷயம் இந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கு? இது ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க? டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? டீஃபாரஸ்டேஷன் ஃபாரஸ்டேஷனா தெரியும், காடு வளர்க்க. டீஃபாரஸ்டேஷனா ஆப்போசிட். அப்போ வெஜிடேஷன் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த வெஜிடேஷன் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, இதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக புரியுதுங்களா? இந்த தார் டெசர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகி எதுக்குள்ள போயிட்டு இருக்கு? பக்கத்தில் இருக்கிற ஹரியானா, பஞ்சாப் ரீஜன். ஹரியானா பஞ்சாப்னா கிரானரி, இந்தியாவோட முக்கியமான கிரானரி. எப்படி நம்ம தமிழ்நாடுன்னா தஞ்சாவூர் சொல்றோமோ, அதே மாதிரி கிரேட் பிளெயின்ஸோட கிரானரி அப்படின்னாலே இந்த ஹரியானா பஞ்சாப். ஸோ இந்த ரீஜனுக்குனா டீஃபாரஸ்டேஷன் ஆகக்கூடாது, டெசர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான பிளான் எடுத்திருந்தாங்க. தட் இஸ் த கிரீன் வால். ஓகேங்களா? ஸோ கிரீன் வால்னு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த கிரீன் வால் ப்ராஜெக்ட்னா ஃப்ரம் குஜராத்லேருந்து அப் டு பானிபட் வரைக்கும், ஃப்ரம் குஜராத்லேருந்து பானிபட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் பெல்ட் மாதிரி ஒன்று கட்ட போகிறாங்க. ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் பெல்ட் மாதிரி வரும்போது, ஸோ இந்த ஃபாரஸ்ட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிகார்டிங் திஸ் தார் டெசர்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த செஷனில் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளெயின் பார்க்கலாம். கோஸ்டல் பிளெயின் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ், இப்படி பார்த்து இது வந்து பார்ட் 4. ஸோ வில் பி ஃபினிஷிங் ஜியோகிரஃபி, இந்தியன் ஜியோகிரஃபி மட்டும், அதாவது இந்தியாவோட லேண்ட் ஆக்குபேஷன் மட்டும் நம்ம பார்ட் 7 ஆர் பார்ட் 8 நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.